காலை வணக்கம். இன்று உங்களுக்கு ஒரு பதிவு. மறுமணம் அவர் பேசும் ஆடியோ தான் நான் உங்களுக்கு இதில் கொடுக்குறேன். ஏன்னா திருமண தகவல் நிலையத்தில் வந்து நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டங்கள் மக்கள் எனக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத எல்லோரும் தெரியணும் இல்லையா? அதனால் இன்றைக்கி ஈரோட்டிலிருந்து 53 வயது உள்ள ஒரு நபர் என்கிட்ட பேசுகிற விவரங்கள் என்னென்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா மறுமணம் 53 வயது ஆகுது. என்னுடைய மனைவி வந்து தவறாக நடக்கிறாங்க. அதை பார்த்து எனக்கு விருப்பமில்லை. அதனால் நான் 10 வருஷமாக பிரிஞ்சு வாழ்கிறேன். எனக்கு 3 குழந்தைகள். அவங்களுக்கு வருடம் 15,000 ரூபா நான் வந்து போனஸ் கொடுக்குறேன். எனக்கு ஒரு நல்ல துணை பாருங்கள் அப்படிங்கிறாரு. சரி, 10 வருஷமாக நீங்கள் வேலை பார்த்து என்ன வச்சுருக்கீங்க? தண்ணி அடிப்பீங்களா? ஆமாம், அடிப்பேன். அப்போ மனைவி வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, மனைவி இன்னொருத்தவங்க கூட தொடர்பு, அதனால நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. எழுதியும் வாங்கலை. இவருக்கு வந்து 53 வயசு, 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறாரு, ஈரோட்டில் இருக்கிறாரு. இவர் பேசுகிற பேச்சிலேருந்து எனக்கே நம்பிக்கை இல்லை. அதனால் உண்மையை மட்டும் பேசுங்க அப்படிங்கிறத நானே நேரில் சொல்லிட்டேன். இருந்தாலும் இதை எதற்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய சோகக்கதைகளையும் சொந்த கதைகளையும் உண்மையும் பொய்யும் என்கிட்ட நீங்கள் பேசும்போது நான் பொறுமையாக கேட்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருக்குது. இவர் 53 வயதில் 10 வருஷமாக பிரிஞ்சிருக்கிறாரு. எழுதி பெறப்படவில்லை. 3 குழந்தைகள் இருக்குது. சொத்து வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு நபருக்கு வந்து 5-6 பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கில் வந்து இவர் கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும், அவர் ஏதோ ஒரு செலவுக்கு ரூபா கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் சாப்பாட்டுக்கு. வரக்கூடிய மனைவிக்கு என்ன இருக்குன்னா, சொந்த வீடு கிடையாது, இடம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவும் சேர்த்து வைக்கலை. இனி மனைவி வந்த பிறகு நான் அவர்களுக்கு நல்லா உழைத்து சம்பாதித்து கொடுப்போம்னு அவர் சொல்கிறார். அப்போ இவ்வளோ நாள் இந்த 10 வருடங்களாக ஒரு நாளைக்கு 2000 சம்பாதிப்பேன், 3000 சம்பாதிப்பேன். இது பேசும்போதே உங்களுக்கு தெரியலையா நம்ம உண்மையை பேசுகிறோமா பொய் பேசுகிறோமான்னு? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லோ நபர்களுக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்கிட்ட உண்மையை மட்டும் பேசுங்க, பொய் பேசாதீங்க. ஏன் இந்த வீடியோ நான் விடுறேன்னா, எல்லோரும் பேசுகிறதே நான் இதில் வெளியிடுறது கிடையாது. நீங்கள் பேசும்போது எது உண்மை எது பொய்ன்னு எல்லோருக்குமே தெரியும். நீங்கள் பொய் சொன்னாலும் இது பொய்ன்னு தெரியும், உண்மையை சொன்னாலும் உண்மைன்னு தெரியும். ஏன் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னா, விளம்பரத்துக்காகவா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க, பேர் வாங்கிறதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஒவ்வொருத்தரும் இப்படி என்கிட்ட பேசுகிறீங்க. இப்படி பேசும்போது என்னுடைய நேரம் வந்து விரயமாகிறது. முதலாவதாக இப்படிப்பட்டவருக்கு பொண்ணு எப்படி கிடைக்கும்? அதையும் மீறி இப்படிப்பட்டவருக்கு நீங்கள் இப்போ யாராவது சம்மதப்பட்டீங்கன்னா அது ஓகே, அவ்வளோதான். அது உங்களுடைய விருப்பம். நான் இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதாவது இவர் என்ன சொல்லுகிறாரு அப்படின்னா, ஈரோட்டில் இருக்கிறாரு, 10 வருஷமாக பிரிஞ்சு வாழ்கிறாரு. தண்ணி பிடி செட் எதுவும் உண்டான்னு கேட்டால் ஆமான்றாரு. வாரத்தில் ஒரு நாள் சனி ஞாயிறில் அடிப்பேன் அப்படின்றாரு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏன் பெண்கள் கிடைக்க மாட்டேக்கு அப்படிங்கிறது இதில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாம் வந்து தண்ணி, அதாவது 24 மணி நேரம் தண்ணி அடிக்கக்கூடிய ஆளுக்கெல்லாம் பார்க்குறோம். இந்த கொத்தனார் வேலை அப்படின்னு சொல்லுதமே, கொத்தனார், பெயிண்டரு, எலக்ட்ரீஷியன், இவங்களுக்கெல்லாம் ஏன் பெண் கிடைக்க மாட்டேங்குன்னா இதுதான் காரணம். என்ன, வாங்குகிற சம்பளம் 1000, 1500 ஒரு நாளைக்கு கிடைக்குது. அப்படியே வாங்கிட்டு போய் தண்ணி அடிச்சிடுங்க. அப்படி எப்படி மனைவி இருப்பாங்க? அதனால தான் அந்த வேலையே வேண்டாம், கவர்மெண்ட் வேலையா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லோரும் கவர்மெண்ட் வேலை கேட்குறீங்க. ஏன்? அது மாசான சம்பளம் கிடைச்சிடும். வேலைக்கு போனாலும் போராட்டம் கவர்மெண்ட்டில் சம்பளம் கொடுத்துருவாங்க. அதனால் இவர் பேசுகிற ஆடியோவும் இதில் நான் கொடுத்துருக்குறேன். இதை நீங்கள் பாருங்கள். தயவு செய்து என்னிடம் நேரத்தை வீணடிக்காதீர்கள். நான் நிறையா மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், மறுமணம் தேவைப்படுபவர்கள் வந்து நீங்கள் நேரடியாக என்னுடைய அலுவலகத்துக்கு காலையில் 9 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே நீங்கள் நேரில் வாங்க. நேரில் வந்தால் உடனடியாக பேசி ஏற்பாடு பண்ணி தருவதற்கு எனக்கு வசதியாக இருக்கும், உங்களுக்கும் நல்லாயிருக்கும். நிறையா பேர் சொல்கிறேன், சார் நான் அந்த மேட்ரிமோனியில் பணம் கட்டி ஏமாந்தேன், இந்த மேட்ரிமோனியில் பணம் கட்டி ஏமாந்தேன். ஏன் என்னுடைய மேட்ரிமோனிலே பணம் கட்டி ஏமாந்தேன் நிறைய இடத்துல சொல்லத்தான் போகிறீங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒருத்தன் இன்றைக்கி ஒவ்வொரு மேட்ரிமோனிலையும் 500 ரூபா 1000 ரூபா வாங்குவாங்க. அவங்களுக்கு அன்னை பிழப்பு அவ்வளோதான்.
நான் அதனால தான் உங்கள்கிட்ட 10,000 கொடுங்கன்னு கேட்குறேன். சரி, இந்த 10,000 வாங்கினா நாங்கள் இத்தனை பேர் வேலைக்கு ஆட்கள் வச்சுருக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், டெய்லி எடுத்து ஒவ்வொரு பொண்ணோட அனுப்புங்க, பையனோட அனுப்புங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுலேயும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் ஃபோனே எடுக்கலை. சார், இந்த ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய அலுவலகம் காலை 9 to 6, அடுத்தபடியாக 1 to 2 சாப்பாடு டைம். லீவே கிடையாது சார், எல்லா நாளும் உண்டு, ஆஃபீஸ் உண்டு. இப்போ எனக்கு நீங்கள் என்னுடைய நம்பர் நான் கொடுத்துருந்தேன் 8012 8012 13. இப்போ இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரே நபர் 10 முறை கால் பண்ணுறீங்க. நான் என்ன சொல்கிறேன், 2 முறை கூப்பிடுங்க. சரிங்களா? முதல்ல 2 முறை பேசியாச்சு. அடுத்து நீங்கள் எங்கள்கிட்ட பேசணும், வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. சார், எனக்கு ஒரு வரன் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போவும் இந்த வீடியோ பார்க்குறீங்க, மறுமணம் வேணுமா, பண்ணித்தரேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய புகைப்படம், ஆதார், உங்களுடைய பேர், படிப்பு, வயது, வேலை, வருமானம், எந்த மாவட்டம், இதை நீங்கள் எழுதியே அனுப்பிடலாம். இதுக்கு பேர் பயோடேட்டான்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோ, ஆதார் இல்லைனாலும் பரவாயில்ல. ஃபோட்டோ, பயோடேட்டா, முதல் மனமாக இருந்தால் ஜாதகம், இது எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க. அனுப்பிட்டு, சார் நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன், நான் அனுப்பியிருக்கேன், பார்த்துக்கோங்க, வேலை முடிஞ்சு போச்சு. சரிதானா? அதுக்கப்புறம் உங்களுடைய விளக்கங்களை நீங்கள், சார் நான் எப்போ பேசலாம் அப்படின்னு கேளுங்க. இல்லை நானே உங்களுக்கு கால் பண்ணி ஃப்ரீயாக இருக்கிறதுல கேட்குறேன். ஒரு முறை 2 முறை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட பேச முடியும்னு முதலே நான் சொல்லியிருந்தேன். திரும்ப நேரில் வாங்க. நேரில் தமிழகம் முழுவதும் எங்கிருந்து வந்தாலும் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில். சில பேர் தென்காசிக்கு நேராக போயிடுறீங்க. இப்போது இங்கே மதுரை, திருச்சி, சென்னை, இந்த பாண்டிச்சேரியிலேருந்து வரக்கூடிய நபர்கள் வந்து நேரடியாக மதுரை வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து ராஜபாளையம், அதுக்கடுத்து சங்கரன் கோவில். இல்லை ஒரே பஸ் இருக்குது, மதுரையிலேருந்து நேரடியாக சங்கரன் கோவிலுக்கு ஒரே பஸ் இருக்குது. சங்கரன் கோவிலில் வந்து நீங்கள் என்ஜிஓ காலனி முதல் ஸ்டாப்பு, இங்கே நீங்கள் இறங்கி நேராக வந்தால் உடனடியாக நான் ஏற்பாடு பண்ணி தரலாம். சரிங்களா? 1 மணிக்குள்ளே வாங்க. ஏன் சார் 1 மணி? 1 மணிக்கு மேலே நான் 2 மணிக்கு சாப்பாடு முடிஞ்சிட்டு, லஞ்சு முடிஞ்சிட்டு, ஈவினிங் மதியத்துக்கு மேலே தினசரி பெண் வீட்டுக்கு போயிடுவேன் சார். ஏன் சார் பெண் வீட்டுக்கு போகணுன்னா, பெண் வீட்டுக்கு போய் உட்கார்ந்து பேசணும், அப்போ தான் முடிக்க முடியும். அதனால் நான் தினசரி கிளம்பிடுவேன். அதனால் நான் இருக்கிறான்னு, ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்கணும் வருவீங்க இல்லையா, அதனால சொல்கிறேன். அலுவலகத்தில் 15 பேர் 20 பேர் இருக்கிறாங்க. அதில் எப்படி ஒரு 4-5 பேர் லீவ் போட்டுருவாங்க. அதனால தான் நான் 20 பேர் வேலை பார்க்குறாங்க. ஆஃபீஸ் லீவே கிடையாது, என்னைக்குனாலும் வாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய குறை நிறைகள் எதுவாக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பிடுங்க. 1. 2வது விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வரன் பார்க்கணுன்னா ஃபோட்டோ ஜாதகத்தை அனுப்பிடுங்க. ஃபோன் பண்ணி எனக்கிட்ட வந்து தவறான விஷயங்கள் நிறையா பேர் பேசுகிறீங்க, அதெல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு சில ஆட்கள் வந்து, ஒரு சில நபர்கள், நல்ல நபர் வாழ்த்து சொல்கிறீங்க. சுருக்கமாக சார் உங்கள்கிட்ட ஒரு 2 வார்த்தை சொல்லணும்னு சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நான் வந்து அவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் கிடையாது. எனக்கு ஒரு நல்ல மனசு இருக்குது, எல்லாத்துக்கும் நிறையா செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது, நிறையா பேர் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. உங்களுக்கு சர்வீஸ் குறைகள் இருந்ததுன்னா அதுவும் எனக்கு வாட்ஸ்அப்லேயே நீங்கள் பேசி அனுப்பிடுங்க. எனக்கு ஃபோன் ரொம்ப முயற்சிக்க வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா ஃபோனுமே நான் அட்டன் பண்ணிடுறேன். இருந்தாலும் ஒரே நபர், நேற்று மட்டும் ஒரே நபர் 25 கால் பண்ணியிருக்கீங்க. நான் ஒரு ஆள்கிட்ட பேச முடியல. ஏன் ஏதாவது விவரம் பேசுகிறீங்களா? சும்மா உங்கள்கிட்ட பேசணும் என்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்கள், நான் செஞ்சு தர்றேன். சரிங்களா? ஓகே. அடுத்து நீங்கள் தினசரி என்னுடைய வீடியோவை நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறீங்க, அதுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். புதுசாக பண்ணுற எல்லாருமே சப்ஸ்கிரைபரும் பண்ணியிருக்கீங்க, நிறையா பண்ணுறீங்க. அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு தலைவணங்குகிறேன். அவருடைய பேசிய இந்த ஆடியோவை நீங்களே பாருங்கள். நன்றி, வணக்கம். ஹலோ, நான் ஈரோட்டிலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார். என் பேர் முனீர் பாஷா. சரி. நான் எலக்ட்ரிக்கல் வேலை தான் செஞ்சுட்ருக்கேன். சரி. எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் தான் பண்ணிட்டுருக்கேன். சரி. உங்களுக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தங்காட்டி இப்போ என்னமே தோணுச்சு. சரி சரி சரி. எனக்கு ஒரு நல்ல வரன் வேணும். சரிங்கய்யா. ஒன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நான் பிரிஞ்சிருந்து 10 வருஷமாக பிரிஞ்சு தான் இருந்துட்டுருக்கேன். சரி. சரிங்களா? சரி. எனக்கு குழந்தைங்களாம் இருக்குது, இல்லைன்னு. சரி சரி சரி. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க. எனக்கு தங்கச்சியும் இருக்கிறாங்க. சரி. இப்போ எனக்கு ஒரு வரன் வேணும். சரி.
அதை மட்டும் என்னன்னு பார்த்துட்டு. மனைவியிடம் 10 வருஷமா பிரிஞ்சு வாழ்றீங்களா? ஆமாங்க. தனியாக ரூம் எடுத்து தான் தங்கிட்டு இருக்கிறேன். சரி சரி சரி. குழந்தைகள் உங்களுக்கு எத்தனை? 2 பொண்ணு ஒரு பையன். சரி. ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு. சரி. பையன் வந்து அவங்க அம்மா கூடயே. உங்களுக்கு வயசு என்ன? எனக்கு 53 ஆகுது சார். சரி. எதனால பிரிஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் தப்பா போனாங்க, நான் அப்படியே விட்டுட்டேன் ஒதுக்கி. ஓ சரி 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 சரி. ஆ ஏன்னா அது நம்ம கண்ணு முன்னாடி தப்பா நடந்ததுன்னு வச்சுங்க, நம்ம ஒதுக்கி விட்டோம் அப்படியே, வேண்டாம் அப்படி. ஓ சரி 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 சரி. 10 வருஷமா ஒதுக்கி தான் விட்டுட்டு இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஓ இப்போ உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்துருந்தேன். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, திருந்துறதுக்கு ஒரு சாய்ஸ் தரேன். அது திருந்துறதுன்னு திருந்திக்கிங்க. அப்படி திருந்த முடியலன்னா விட்டுருங்க. என்ன விட்டுருங்க தயவுசெய்து. அதாவது 53 வயசு ஆகுது. இப்ப 10 வருஷமா நீங்க வந்து தனியா இருக்கிறீங்க, சென்ட்ரிங் வேலை பாக்குறீங்க. அவங்க தவறா போன சென்ட்ரிங்ல எலக்ட்ரிக்கல் பிளம்பிங். எலக்ட்ரிக்கல் பிளம்பிங். சரி சரி ரைட்டு. இப்போ உங்களுக்கு பிள்ளைகள் வந்து 3? 3ங்களா? 3 ஆனா பெண்ணா? 2 பெண்ணு ஒரு பையன். சரி. 2 பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுதா? ஒண்ணுக்கு ஆயிடுச்சுங்க. பையனுக்கு? பையனுக்கு ஒன்றும் ஆகல. ஆகல. இந்த 10 வருஷமா இந்த 3 குழந்தைகளும் தாயோட தான் இருக்கா? ஆமாங்க. அவங்க பேச்சு தான் கேட்டு இருப்பாங்க, அப்பம் பேச்சு கேட்க மாட்டாங்க. சரி சரி சரி. இந்த 10 வருஷமா நீங்க அவங்களுக்கு ஏதாவது பணம் எதுவும் கொடுத்து உதவி இருக்கீங்களா? வருஷமான பிள்ளைங்களுக்கு நான் போனஸ் மாதிரி கொடுப்பேன். எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு 15,000 ரூபா கொடுத்துருப்பேன். ஒரு பிள்ளைக்கா 3 பிள்ளைக்குமா? 3 பிள்ளைக்கு சேர்த்து 15,000 ரூபா கொடுத்துருப்பேன். ஓ சரி. 3 பிள்ளைகளுக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து 15,000 கொடுக்குறீங்க. ஆமா. இப்போ இந்த 10 வருஷமா இப்படி தான் கொடுத்தீங்களா? 10 வருஷமா இப்படி தான் கொடுத்துருக்கேன். சரி. ஏன்னா பிள்ளைங்களை பார்க்கறோம் இல்லவா, அதனால சரி அந்த பார்த்ததுனால இந்த புரி. சரி. ஒரே ஊர்ல இருக்காங்களா வெளியூர்ல இருக்காங்களா? எல்லாம் ஒரே ஊர்ல தாங்க சார் இருக்காங்க. சரி. எந்த ஊர் சொன்னீங்க? ஈரோடு. ஈரோடு. சரி. 10 வருஷமா பேச்சுவார்த்தை ஜாஸ்தி இல்லை. ரைட் ரைட். உங்களுக்கு என்ன வசதி இருக்கு? வீடு, சொந்த வீடு? எங்கிட்ட வசதி எதுவுமே கிடையாது சார். என் தொழில் தான் வசதி. சொந்த வீடு இல்ல, அதெல்லாம் கிடையாது. சரி. இந்த 10 வருஷமா நீங்க வேலை பாக்குறீங்களா? ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளவு கிடைக்கும்? அதாவது எப்படின்னு சொல்லிட்டுங்களா, எனக்கு வேலையை பொறுத்து தான். ஒரு நாளைக்கு 2000 வரும், ஒரு நாளைக்கு 1000 வாங்க, ஒரு நாளைக்கு 500 சந்தோஷமா உட்காந்துருக்கேன். சரி. மாசம் எவ்வளவு? இந்த 10 வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு மாசம் எவ்வளவு மிச்சம் வரும்? ஒரு 10 வருஷத்துக்கு எவ்வளவு வச்சிருக்கீங்க? 10 வருஷத்துக்கு எனக்கு தேவைங்கிற வரைக்கும் வேலை செஞ்சு எடுத்துப்பேன், அவ்வளவுதாங்க. மற்றதெல்லாம் எதுவுமே ஆசைப்பட மாட்டேன். ஆசையே இல்லை எனக்கு, அந்த பணத்தினோட ஆசையே இல்லை எனக்கு. இப்ப ஆசை இல்லைன்னா இப்ப எதுக்கு வேற ஒரு கல்யாணம் முடிக்கங்கிற ஆசை வந்துச்சு? அப்படி இல்லைங்க. ரெண்டாவது என்ன, நமக்கு ஒரு துணை வேணும் இல்ல. நமக்கு துணை வேணும்னா அந்த துணைக்கு என்ன வச்சிருக்கீங்க? அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்ல. அவங்களுக்கு வேணுங்கிறது சம்பாரிச்சு வாங்கி கொடுத்துருவேன். இனிமே 53 வயசுக்கு மேல இன்னுமே சம்பாதிச்சு பண்ணி கொடுப்பீங்களா? ஏங்க என்னால் முடியுங்க, என்ன வேணா செய்ய முடியுங்க. அதை உங்களால முடியும்னு உங்களுக்கு தெரியும், வரக்கூடிய மனைவிக்கு தெரியணும்ல. 10 வருஷம் அது கேட்குங்களா? 10 வருஷமா நீ பொண்டாட்டியை விட்டு தனியா இருக்கிறிய, ஆமா, இன்ன வரைக்கும் என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிற, நான் இனிமே வந்து எனக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்குங்களா? ஆம்பளைங்க எல்லாருமே, நான் கேட்கல, பொண்ணு வீட்டுல கேட்பாங்க. இல்ல நீ கரெக்டு தான், நீங்க சொன்னது கரெக்டு தான். எனக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பணத்து மேல அதிகமா ஆசை கிடையாது. அதனால ஐயா அதே தான் சொல்லுங்க. 1000 வந்து இப்போ தனியா தானே இருக்கிறேன். எனக்கு போதும், 2 நாளைக்கு போதும், நான் உட்காந்துக்குவேன். நான் இதே மாதிரியே போயிட்டேன். சரி முன்னாடி தெரிஞ்சு வருவாங்க விட்டுட்டேன், இப்படியே விட்டுட்டேன். இப்படியே விட்டு தான் வாழ்க்கை போற, இப்படியே உட்காந்துட்டேன். எனக்கு இந்த அதிகமா ஆசையே இருக்காது. சரி. அப்படிங்க எவ்வளவு வேணும் அது சம்பாரிச்சு பண்ணா கையில் கொடுத்துருவாங்க அப்படிங்க அப்படின்னு. சரி. நமக்கு பழக்கம். இப்ப வீட்டு வாடகை எவ்வளவு? எதுக்குங்களா? நான் இருக்கிறதுக்கா? நான் இருக்கிறதுக்கு வீட்டு வாடகையே கிடையாது சார். எப்படி? அங்க ஒரு 8 காம்ப்ளெக்ஸ் இருக்கு, அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பேன். எனக்குன்னு தனியா வீடு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சரி. வேலை செய்யறதுக்கு உண்டான பில்லை வாங்கிக்குவேன். சரி. அவங்களுக்கு தேவை நான் ஆள் இருக்கணும், அவ்வளவுதான். ஆள் இருக்கணும். ஆமா, அப்படிதான் உங்களை வச்சிருக்காங்க. ஆமா. உங்களுக்கு செலவுக்கு எதுவும் வேணும்னா அவங்க கொடுப்பாங்க. கொடுத்துருவாங்க. அவங்கள்ட்ட கேட்டு நீங்க வாங்கிக்கிறணும். வாங்கிக்கிறோம். அவங்க எக்ஸ்ட்ரா 1000 2000 கையில உங்க கையில இருக்காது. நம்ம கேட்டோம்னா கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. நாளைக்கு உங்க கல்யாணம் முடிச்சீங்கன்னா பொண்டாட்டிக்கு வந்து ஒரு சேலையோ துணியோ எடுக்கணும்னா கூட அவங்கள்ட்ட கேட்டு தான் வாங்கி கொடுக்கணும். அப்படி கிடையாதுங்க. அதுக்குள்ள நான் ட்ரெயினில் வேலை பார்த்துருவேன். இன்னும் வேலை பார்த்துருவீங்க.
50 வேலை கான்ட்ராக்ட் வேலை இருக்குல்ல, கான்ட்ராக்ட் வேலை எடுத்து செஞ்சு கொடுத்துருவேன். ரைட் ரைட். அதாவது நான் இதை கான்ட்ராக்ட் வேலை இருக்கும்போது தைரியமா எடுப்பேன். என்ன எனக்கு ஒரு தோணுது, சம்பாதிக்கிறது என்ன வரும், இல்லைன்னா வராது. ரைட் ரைட். உங்களுக்கு நீங்க தெளிவா தான் இருக்கிறீங்க. வரக்கூடிய ஒரு பொண்ணு வீட்டுல நான் பேசுறேன்னா அவங்க என்கிட்ட கேட்பாங்க, ஒருத்தன் 10 வருஷமா வந்து பொண்டாட்டியை விட்டு இருக்கிறான், அவன் வந்து இதுவரையில 10 பைசா இல்ல, இனி வந்து அவன் உழைச்சி கொடுக்க போறானா அப்படின்னு அது கேட்கும். நான் கேட்க மாட்டேன். ஆமா ஆமா ஆமா, கரெக்ட் தாங்க, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். பீடி சிகரெட்டு தண்ணி பழக்கங்கள் ஏதாவது உண்டா? எப்போ அது உண்டா இல்ல என்ன ஏது? ஐயா நான் வாரத்துல ஒரு நாள் தான் சரக்கு அடிப்பேன். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வேலைக்கு போறேன்னா போயிட்டு வந்துடுறேன்னா சனிக்கிழமை மட்டும் அடிப்பேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில அதோட முடிச்சுக்குவேன். அது கூட வீட்லயே இருந்து வேலைக்கு பார்த்துட்டு அப்படியே உட்காந்துக்குவேன். ஏன்னா இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் சனி ஞாயிறு தான் யூஸ் பண்ணுவேன். அதாங்க ஐயா, சரக்கு அடிக்கிறதுக்கு வந்து 2 நாளைக்கு போதுமே. 2 நாள்ல சரக்கு அடிச்சுட்டு அப்புறம் மீதி நாள் பூரா அந்த கடனை அடைக்கிறதுக்கு மட்டும் வேலைக்கு போகக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. இல்ல நமக்கு அப்படி இல்லைங்க, நமக்கு வேலை இருக்கும், வேலை இருந்துகிட்டே இருக்கும். சனிக்கிழமை நைட்டு பில்லெல்லாம் வசூல் பண்ணிட்டுனா ரைட்டு வீட்டுல வச்சுனா வீட்டோட சரி அடிச்சு வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். சரி, இப்போ உங்களுக்கு நான் என்ன செஞ்சு கொடுக்கணும்? எனக்கு ஒரு வரணும் ஒன்று பாருங்க. சரி, பாத்துருவோம். இப்ப உங்களுக்கு எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசுக்குள்ள வேணும்? பரவாயில்ல, முன்ன பின்ன இருந்தா பரவாயில்லைங்க, அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு மேல இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியா. என்ன நான் வந்து கேட்கறது என்னன்னா, ஒரு துணையா எனக்கு இருந்தா போதும். ஒரு துணையா இருக்கிறதுக்கு வந்து நீங்களே ஒரு சொந்த வீடு இல்ல, நிரந்தரமான ஒரு வாடகை வீடும் கிடையாது. நாளைக்கு அந்த பில்டிங் ஓனர் சரியில்லைன்னு சொல்லிட்டாருன்னு வெளியே போன்னு சொல்லிடுவாரு. இல்லைங்க, ஏன்னா இது வந்து குறைஞ்சபட்சம் எடுத்துன்னா ஒரு 6-7 வருஷமா அப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. சரி ரைட்டு, சரிங்களா? 7 வருஷம் நம்பிக்கை வச்சு தானே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கணும்ல நமக்கு. சரி, உங்களுக்கு வந்து இப்படி இருக்கிற நபர்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். சரிங்க. சரிண்ணா, உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது துணை தேவை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, முதல்ல வந்து உங்களுக்குன்னு ஒரு வருமானத்தை ரெடி பண்ணுங்க. இப்போ ஒரு பொண்ணு வீட்டுல கேட்டா எனக்கு மாசம் ஒரு 10,000 வருது, 15,000 வருது, 50,000 வருது உங்களால சொல்ல முடியாது இப்போதைக்கு. நீங்க யாரோ ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கீங்க, அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க, செலவுக்கு ரூபா கொடுக்குறாங்க. சார் அடுத்தவங்க வீட்டுல சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டேன், நான் இன்னும் ஹோட்டலு தான். நான் அடுத்தவங்க சாப்பாடு கொடுக்குறாங்களா சாப்பிடவே மாட்டேன் எப்பவுமே. இல்ல, எல்லா கணக்கும் ஒண்ணுதான். உங்களுக்கு வந்து வீட்டுல வந்து ஒரு வேலைக்காரனா வச்சிருக்கிறாங்க, அவங்க ஏதோ ஒரு செலவுக்கு கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். இல்லைங்க, இப்போ ஒரு கம்பெனியில இருக்கு. போன வாரம் தான் ஒரு கம்பெனி எடுத்தேன். சரிங்க. இப்ப அதுல மாசம் 25,000 சம்பளம் போட்டுக்கிறாங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். நீங்க அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க. இல்ல வேலை அப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சுங்க. ஆயிடுச்சா? என்னைக்கு போறிய? போன வாரம் தாங்க போச்சு. போன வாரம் போயிட்டீங்களா? போன வாரமே போயிட்டோம். சூப்பர். அப்ப போன வாரமே போயிட்டு கம்பெனில அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன். லெதர் கம்பெனி தான், ஷாப்பு தான். பரவாயில்ல அப்படின்ட்டு. பரவாயில்லையா? 25,000 சம்பளத்துல போனீங்கன்னா உங்களுக்கு அருமையான மனைவி, நல்ல மனைவி கிடைப்பாங்களா? போயிட்டு அதாவது இது வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரும் வந்து எனக்கு எல்லாம் பணக்காரங்க கோடீஸ்வரங்க இருக்கிறாங்க. அவரும் வந்து அந்த ஷாப் எடுக்கணும்னு சொல்லி எடுத்துட்டு எனக்கு கொள்ள போட்டாரு. அதாவது போன வாரமே போயிட்டாங்கன்னு நீங்க முதலே சொல்ல வேண்டியதானே? நான் ஒரு கம்பெனில 25,000 சேர்ந்துருக்கேன்னு போன வாரமே போயிட்டோம்னு சொல்ல வேண்டியதானே? இப்பதாங்க. இல்ல சார், இப்பதான் போனேன். சேர்க்கா இன்னும் முழுசா ஒரு மாசம் சம்பளம் வாங்கிட்டு அப்புறம் பேசிக்கலான்னு பார்த்தேன். சரி, என் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்? வாட்ஸ்அப்ல பார்த்ததாங்க உங்களுக்கு. சரி, யூடியூப்ல பாத்தீங்களோ? ஆமாங்க, யூடியூப் தான். நான் யூடியூப்ல வந்து சொல்லும் போதே ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறேன். ஆமாங்க. இப்ப கள்ளக்குறிச்சி காரமாட்ட பேசிட்டு இருந்தீங்க பாருங்க. சரிங்களா? கூட்டிட்டு வந்து வீட்டுல ஒரு 3 நாள் வச்சிருந்து மாப்பிள்ளை பார்க்க சொல்லி சொல்லிட்டு அதான் பாத்துட்டு இருந்தாங்க. அதாவது என்கிட்ட வந்து உண்மையை மட்டும் பேசணும். உண்மையை பேசினா மட்டும்தான். நீங்க பேசுறதுல வந்து உண்மை வந்து கொஞ்சம் இல்லை. அது உங்க மனச்சாட்சிக்கு உங்களுக்கே தெரியும். இல்லைங்க, இப்ப போன வாரம் தானே கம்பெனிக்கு வேலைக்கு ஜாயின் ஆனேன். போன வாரம் ஜாயின் ஆனா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? 25,000 சேலரியில சேர்ந்துருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? 25,000 இப்போதான் இந்த மாசம் சம்பளத்தை வாங்கிட்டு போய் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டேன். ஓ, இங்க வாங்கி பாக்கணும்ல, நாமளும் வாங்கணும்ல. அது ஆண்டவா, எதுக்காக தினசரி நிறைய பேர் பேசுறீங்க? எது உண்மை எது பொய் அப்படிங்கறது ஆண்டவனுக்கு தான் தெரியும். சரியா? நான் வந்து இங்க பாருங்க, நான் வந்து இது பேருக்காக பண்றேன்.
தெரியுங்க ராஜேஸ்வரி, நீங்க நிறைய இதில் கொடுத்துருக்குறீங்க அது. ஆமாம், அதனால தயவு செய்து உண்மையை பேசுங்க. கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா வேலை பாருங்க. வேலையை பார்த்துட்டு சம்பளத்தை வாங்கி முதல்ல ஒரு ஒரு 6 மாதம் 1 வருஷம் நான் சம்பாதிச்சு கொஞ்சம் சேமிச்சு வைங்க. இன்னைக்கு எங்க எனக்கே 50 பேர் வேலைக்கு ஆள் தேவைப்படுது. சரிதானா? அது நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. ஆமா, அதனால தயவு செய்து ஏன் நிறைய பேர் பெண் வீட்டுக்காரங்க சம்மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னா இதுதான். ஆம்பளைங்க நம்ம செய்யக்கூடிய தவறுகள் வந்து நிறைய இருக்குது. ஒரே ஒரு விஷயம், போதைக்கு நம்ம அடிமை ஆயிடுறோம், அவ்வளவுதான். அங்கெல்லாம் நிறைய பேரை பாக்குறேன். ஆமாங்க. சனி ஞாயிறுல நல்லா குடிப்பாங்க, காசு திங்கக்கிழமையும் கடனை வாங்கி குடிப்பாங்க. தெரியும், நான் இங்கே பார்த்துட்டு தான் இருக்கிறேங்க எல்லாத்தையும். அப்புறம் செவ்வாய்க்கிழமை வைக்கில இருந்து அந்த கடன் வாங்கினதை அடைக்கிறதுக்காண்டி மட்டும்தான் வேலைக்கு போவாங்க. இல்ல சார், அப்படி இல்ல கடனுக்கே யார்த்தையும் வாங்க மாட்டேன். ரெண்டாவது என்ன கிடையாது, நான் சம்பாதிச்சு வச்ச காசு மட்டும்தான் யூஸ் பண்ண, வேறு எதுவுமே தொட மாட்டேன். எனக்கு கடன் வாங்குறதும் பிடிக்காது, கடன் கொடுக்கறதும் பிடிக்காது. சரி, ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல அந்த வேலையில போய் சேருங்க. சேர்ந்து 1 வாரம் ஆச்சு. 1 வாரம் ஆச்சா? இப்போ சரிங்கய்யா, உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி அமையும். சரியா? ஓகேங்க. நன்றி. ஓகே.